பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல கொஞ்ச நாட்களா போராட்டங்கள் போயிட்டு இருக்கு. அதை பத்தி முழுக்க முழுக்க பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மம்தானி அவங்கள பத்தி நம்ம இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம். அவருக்கு ட்ரம்ப் அவங்க ஃபண்ட் கொடுப்பாங்களா? அதை பத்தி டீட்டெயில் நம்ம அந்த வீடியோல பேசல. இந்த வீடியோல ட்ரம்ப் அவங்க ஃபண்ட் கொடுக்க முடியுமா? இல்ல ஃபண்ட் கொடுக்காம நிப்பாட்ட முடியுமா? எது எதுக்கெல்லாம் கொடுப்பாரு, எது எதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ட்ரம்ப் அவங்க மம்தானி ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, அப்புறம் அதை பத்தி முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காஷ்மீரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, காஷ்மீர்ல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ன்றது அது வந்து ஒரு நாடா, இல்ல அது வந்து பாகிஸ்தானோட ஒரு ஸ்டேட்டா? இப்ப தமிழ்நாடுன்றது இந்தியாவில் வரக்கூடிய ஒரு மாநிலம். அது வந்து யூனியன் டெரிட்டரி அப்படின்லாம் பிரச்சனை கொஞ்சம் நாள் முன்னாடி போச்சு. இந்தியான்றது ஒரு கண்ட்ரி, ஒரு ஜாயிண்ட் கண்ட்ரிலாம் கிடையாது, ஒரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அந்த மாதிரி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆசாத் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாகிஸ்தான் கண்ட்ரோலில் தான் அது இருக்கு. பாகிஸ்தான் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஸ்டேட்டா, இல்லை பாகிஸ்தான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரியா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அது வந்து ஒரு முரண்பாடில் தான் இருக்கு. அந்த ஆசாத் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் தான் ஆசாத் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ன்ற அந்த ஆசாத் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பார்த்தீங்கன்னா 53 சீட் இருக்கு. அந்த 53 சீட்ல பாத்தீங்கன்னா 33 சீட் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், அசாட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கக்கூடிய பகுதி, அதுல இருக்கக்கூடிய மக்களே வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய சீட்டு. உங்களுக்கு மேல போட்டோ வைக்கிற பாருங்க, அந்த 33 சீட் அப்படியே தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் 12 சீட் வந்து அகதிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி இருக்காங்க. அந்த அகதிகள் பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த பிரிவினை வந்து நடந்ததுக்கு அப்புறம் 1947 அந்த பிரிவினை நடந்ததுல, பாகிஸ்தானை தனியா பிரிச்சப்ப, அந்த பிரிவினை நடந்தப்ப இங்க இருந்து மக்கள் போயிருப்பாங்கல்ல பாகிஸ்தானுக்கு, அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் ப்ராவின்ஸ், அது மட்டும் இல்லாம சிந்த் அப்படின்னு சொல்லிட்டு பகுதி இருக்கு. அதுல வந்து இந்த ரெஃப்யூஜிஸ் மக்கள்லாம் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு தனி ஓட்டர் ஐடி இருக்கு. அவங்க வந்து இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்கள் கிடையாது. இங்க இருந்து இந்தியால இருந்து பிரிவினை ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல போயிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு தனியா ஓட்டு உரிமை இருக்கு. அவங்க வந்து ஒரு 12 தொகுதிகளை வந்து இங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ வந்து தனி தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கி இருக்கிற மாதிரி இந்த தொகுதிகள் வந்து வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 5 தொகுதிகள் வந்து உமன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உமன்ஸுக்கு 5 தொகுதி, பெண்களுக்கு 5 தொகுதி அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுக்கு தேர்தல் நடக்காது. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட் அவங்க வந்து ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. அதை பாகிஸ்தான் கவர்மெண்ட், பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 தொகுதி இருக்கு. அந்த 3 தொகுதி பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த ஸ்காலர்ஸ், இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ், அந்த மாதிரி அகாடமிக் ஒரு நல்லா சாதிச்சவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரு 3 பதிவு அப்படின்றது ஒரு நியமனம் மூலியமா கொடுப்பாங்க. இப்ப ராஜ்யசபால வந்து பிரசிடென்ட் வந்து ஒரு 12 பதிவுகள் வரைக்கும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த 12 பதிவுல தான் இளையராஜா அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்திருந்தாங்க ராஜ்யசபா எம்பியா. அந்த மாதிரி ஒரு 3 சீட் வந்து தனியா வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்ப முரண்கள் என்ன இருக்கு அப்படின்னா, 2024 ஜூன், ஜூலை இந்த ஜூன் இந்த டயத்துல பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் போயிட்டு இருந்தது. அப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கை என்னவா இருந்தது அப்படின்னா, இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து போராடிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த 12 சீட் இருக்குல்ல, ரெஃப்யூஜி வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ரெஃப்யூஜி வந்து இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றப்பே ஒரு முரண் இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல இருக்கோம். தமிழ்நாட்டுல இருக்கவே வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல உள்ள மக்கள் வந்து இங்க கட்டட வேலை செய்யற ஏதோ ஒரு வேலைக்காக வராங்க. வந்ததுக்கு அப்புறம் இங்க ஓட்டுரிமை எடுத்துடுறாங்க. ஆக்சுவலா வந்து அது ஆரம்ப கட்டத்துல இருந்தே அந்த முறை அப்படின்றது இருக்கு. அதுக்கப்புறம் வெறுப்பு அரசியல் அப்படின்றது செய்யப்படுது. அது எல்லா மாநிலத்திலும் செய்யப்படுது. அப்புறம் வந்து இந்தியா முழுக்க எல்லா கட்சியும் அந்த வெறுப்பு அரசியல் அப்படின்றத செஞ்சுட்டு தான் இருக்காங்க. வெறுப்பு அரசியல் செய்யாத கட்சி, அது ஆள்ற கட்சி இது வரைக்கும் எதுவும் வெறுப்பு அரசியல் செஞ்சது இல்லைன்னே கிடையாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எந்த இடத்துல போய் எந்த மாநிலத்தில் இருக்காங்களோ அந்த மாநிலத்துல அந்த தொகுதியில் அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கப்படுறது 1951 இருந்து இருக்கக்கூடிய சட்டம். அப்ப பாத்தீங்கன்னா இங்க நம்ம வந்து முரண்டு இருக்க, ஆக்சுவலா இது ஒரு கண்ட்ரியா ஸ்டேட்டான்னு தெரியாதப்போ வேற ஒரு கண்ட்ரில இருந்து நம்மளோட கண்ட்ரிக்கு ஓட்டு போட்டுட்டு போவாங்க அப்படின்னா நம்மளோட நிலைமை என்னவா இருக்கும்? அதே மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பால் விலை, சர்க்கரை விலை, அரிசி விலை, கோதுமை விலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கு. எலக்ட்ரிசிட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து ₹4 கொள்முதல் பண்ணி, ஒரு யூனிட் ₹4 கொள்முதல் பண்ணிட்டு ₹30 அந்த கவர்மெண்ட் பாகிஸ்தானுக்கு போய் காஷ்மீர் கொடுக்கக்கூடிய மக்களுக்கு வந்து விற்கிறாங்க அப்படின்றது அங்க ஆர்டிகல்ஸ்லாம் வரப்போ அந்த மக்கள்லாம் வந்து குதிச்சு போறாங்க. ஏன் வந்து நான் ₹30 ஒரு யூனிட் கட்டணும்? அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 33 சீட் இருக்குல்ல, அந்த 33 சீட்டு கூட பாத்தீங்கன்னா அந்த கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கட்சிகள் தான் வந்து இங்க வந்து போட்டி போடுவாங்க. ஸோ வந்து இம்ரான் கான் அவங்களோட பார்ட்டி, ஷெபாஸ் ஷெரீப் அவங்களோட கட்சி, இவங்களா தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் தான் வந்து இங்க வந்து கட்சிகளா இருந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ என்னதான் அந்த 32 33 எம்எல்ஏஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும், ஒரு 12 எம்எல்ஏக்கள் வந்து நியமனம் செய்யப்பட்டாலும் எல்லாமே இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த பாகிஸ்தான் காஷ்மீர் அப்படின்ற இந்த பகுதியோட கண்ட்ரோல் அப்படின்றது பாகிஸ்தான்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு தனி நாடு வேணும் அப்படின்ற கோரிக்கையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எழுந்தது. அதே மாதிரி ஒரு கோரிக்கைகள் அங்கே ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்டேட், ஆனா அது வந்து ஸ்டேட்டா கண்ட்ரியா அப்படின்னு
வரையறையே செய்யப்படல. அப்படி இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, 2024 மேல இருந்து 2024 ஜூன் வரைக்கும் அந்த போராட்டங்கள் சைலன்ட்டா போயிட்டு இருந்தது. அப்போ பாகிஸ்தான் வந்து ஒரு பீஸ் டீல் வந்து போட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட. அது எப்படி போட்டாங்க அப்படின்னா, ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு புதுசா அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு கட்சி மாதிரி ஒரு இயக்கத்தை வந்து உண்டு பண்றாங்க. அந்த இயக்கத்துல இருக்கக்கூடிய லீடர்ஸ்லாம் வந்து பீஸ் டீல் அப்படின்றத போடுறாங்க. போட்டு ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது. ஒன்றும் பெருசா வந்து இந்த விலைவாசிலாம் கண்ட்ரோல்லாம் பண்ணல. அவங்க சொன்ன எதுவுமே நிறைவேற்றல. அப்புறம் அந்த விஷயங்கள்லாம் வந்து மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பு அப்படி உண்டாகிட்டே இருக்கு. அந்த டயத்துல தான் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் பார்த்தீங்கன்னா, 2025ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்டூடண்ட் ஃபீஸ்லாம் வந்து 15லேருந்து 20% வந்து ஸ்கூல், காலேஜ் ஃபீஸ்லாம் வந்து அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு எக்ஸாம்லாம் எழுதுறோம் அப்படின்னா, கரெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க? கையில கரெக்ஷன் பண்ணுவாங்க. அது வந்து ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம ரவுண்ட் பண்ணுவோம். அது நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி மார்க் போடுவாங்க. ஏதோ சிஸ்டம் வச்சிருப்பாங்க. அது வந்து மார்க் போடும். ஆனா ஆனா அட்டெண்டன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே வரும். ஆன்லைன் எவாலுவேஷன், கம்ப்யூட்டர் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. அந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம போய் 5 எக்ஸாம் எழுதியிருப்போம். 5 எக்ஸாம் எழுதினாலுமே கூட, அது வந்து 5 எக்ஸாமே பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு ஆப்சென்ட், ஒரு சிலருக்கு 100 மார்க் எக்ஸாம் எழுதி 100 மார்க்குமே கிடைக்கிற மாரி ஆன்சர் எழுதியிருந்தா கூட 30 மார்க் அப்படின்ற மாரிலாம் முரண்கள்லாம் நெறைய வர இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஜென்சி மக்கள்லாம் போயிட்டு போராட்டம் பண்றாங்க. ஜென்சி கிட்ஸ்லாம் போய் போராட்டம் பண்றாங்க. ஏன்னா வந்து அவங்க தான் இப்ப நெறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாரி பாதிக்கப்படுறப்ப யாரோ ஒருத்தன் மர்ம நபர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ட வந்து சுட்டுக் கொன்னுடுறான். சுட்டுக் கொன்னுடுறாங்க தான் இந்த ஜென்சி புரொடெஸ்ட் அப்படின்றது வயலன்ஸ் ஆகுது. ஸோ வந்து ஆல்ரெடி அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் வந்து ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டின்னு ஒரு இயக்கம் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்கல்ல. அந்த இயக்கம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டத்துல வந்து ஜாயின் பண்ணி, ஸோ வந்து ஒரு மக்கள் புரட்சியா வந்து ஆரம்பிச்சு, போராட்டம் அப்படின்றது இப்ப பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல போயிட்டு இருக்கு. ஸோ அங்க வந்து என்ன கேட்கறாங்க, என்ன கோரிக்கை இருக்குன்னா, அந்த 12 எம்எல்ஏ சீட் இருக்குல்ல, அந்த 12 எம்எல்ஏ சீட் வந்து இங்க பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல உள்ள மக்களே வந்து ஓட்டு போடுற மாரி மாத்திருங்க. எப்படி அந்த 33 சீட் இருக்கோ அதே மாரி மாத்திருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன இந்த கோதுமை விலையெல்லாம் வந்து ஒரு நிர்ணயப்படுத்தணும். எம்எஸ்பி மாரி ஒரு விலை நிர்ணயம் அரசாங்கமே ஒரு விலை நிர்ணயம் செய்யணும். அந்த விலைக்கு தான் எல்லாரும் விக்கணும். பெட்ரோல் பிரைஸ் கம்மி பண்ணணும். கவர்மெண்ட் வந்து ரூ. 4 கரண்ட் யூனிட் கொள்முதல் பண்ணி ரூ. 30 கேட்குறீங்க. கரண்ட் பில்ல கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள்லாம் வச்சு இந்த போராட்டங்கள் இப்பயும் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நவம்பர் 6ஆம் தேதி கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பீஸ் டீல் 2.2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, நான் இந்த தடவை பீஸ் டீல் இன்னொரு பீஸ் டீல் போடுறோம். இந்த தடவை நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களை சொல்ல, ஸோ இப்போ அந்த போராட்டம் அப்படின்றது கொஞ்சம் சைலண்டா போயிட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயத்த நான் குறிப்பிட்டாகணும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரச்சனையில என்னன்னா, இப்போ இங்க ஒரு கவர்மெண்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டா கூட அங்க டிஃபென்ஸ்லாம் வந்து பாகிஸ்தான்ல தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா தனி நாடா ஸ்டேட்டான்றதே கண்ட்ரோல்ல ஒரு டிசிஷன் எடுக்காமலே தான் இருந்தது அந்த பகுதின்ற ஒரு டிஸ்பியூட்ல தான் இருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். ஸோ அப்படி டிஸ்பியூட்ல இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா, அங்க வந்து டிஃபென்ஸ் எல்லாமே வந்து பாகிஸ்தான் ஷெபாஸ் ஷெரீப் தான் வந்து இப்ப பிஎம் இருக்காரு. அவர் தான் டிசிஷன் எடுப்பாரு. மிலிட்டரி தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க தான் ஹேண்டில் பண்ணி அவங்க தான் அந்த ஃபண்ட்ஸை கொடுப்பாங்க. ஸோ வந்து இங்க அவங்களுக்கு முரணான கவர்மெண்ட் அல்ல, அவங்களுக்கு முரணா வந்து ஏதாவது விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னா, இந்த ஃபண்ட்ஸ் நிப்பாட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஸோ வந்து பாகிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்கு ஃபண்ட்ஸ் வந்து நிப்பாட்டுறது, இந்த போலீஸ் போட்டு ஆக்ஷன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இந்த பாகிஸ்தான்றவங்க பண்ணுவாங்க. இதை ஏன் நான் அந்த ஒரு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, இப்போ யூஎஸ்க்கு வாங்க, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கும். அதே மாதிரி தான் பாகிஸ்தானை போய் ஃப்ரெண்டா வச்சிருந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நியூயார்க்ல மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் வந்து வாக்குறுதிகள் வச்சிருக்காங்க. அந்த மம்தானி அவங்க வந்து எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றத பத்தி ஆல்ரெடி போன வீடியோ போட்டிருக்கோம். அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ அதான் இருக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வச்சிருக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு நான் போய் காசு தர மாட்டேன். நான் வந்து மிலிட்டரியை வந்து இறக்குவேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாரு. ஸோ வந்து அதான் அவரோட நட்பு வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் கூட போய் நட்பு வச்சிருக்காரு. ஷபாஸ் ஷெரீப் கூட கொஞ்ச நாள் நட்பு பாராட்டுறாரு. அந்த விஷயத்துல இருந்து குத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நினைக்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் எலெக்ஷன் வந்தப்போ இந்த மாதிரி எதுவும் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணாலும் காசு தர மாட்டேன் அப்படின்ற விஷயம் வந்து இப்பதான் பண்ணியிருக்காரு. அது பாகிஸ்தான்ல இருந்து கத்துக்கிட்டு இருப்பாரோ அப்புறம் மாதிரி விஷயங்களும் அந்த மக்கள்லாம் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப் அவங்க வந்து என்ன கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப் அவங்களுக்கு மம்தானி அவங்களுக்கும் என்ன முரண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோ ரொம்ப டீட்டெயிலா சொல்லாம விட்டுருக்கோம். என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவங்களுக்கு இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் வந்து எல்லாமே வந்து யூஎஸ் விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையாலுமே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா வந்து அதுல லீகலா வந்து இமிகிரன்ஸ் கூட வந்து கொஞ்சம் பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது மாற்று கருத்து கிடையாது. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மம்தானி அவங்க இப்போ நேஷனல் செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் இருப்பாங்க, என்எஸ்சி இருப்பாங்க யூஎஸ்ல. அந்த என்எஸ்சி ஆபீசர்ஸ் வந்து ஒரு இல்லீகல் இமிகிரேட் வந்து ஒரு வீட்ல வாடகைக்கு இருக்காங்க, ஒரு இடத்துல இருக்காங்க, ஒரு ஹோம்லெஸ்ஸா இருக்காங்க அப்படின்னா, அங்க வந்து ஸ்டேட் போலீஸ் கிட்ட சொல்லுவாங்க. அமெரிக்கால வந்து ஸ்டேட்ஸ் இருக்கும். 50 ஸ்டேட் இருக்கு. அந்த ஸ்டேட் போலீஸ் வந்து சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட் போலீஸ் வந்து கோஆப்பரேட் பண்ணி அவங்க வந்து இந்த நேஷனல் என்எஸ்சி போலீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் மேயர் ஆனதுக்கு அப்புறம் இந்த
ஸ்டேட் செக்யூரிட்டி போலீஸ்லாம் வந்து நேஷனல் செக்யூரிட்டி போலீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்புறம் மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அது ஒரு விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு. அது நேஷனல் செக்யூரிட்டிக்கு என்னவோ அது மம்தானியா இருந்தாலும் சரி, ட்ரம்ப்பா இருந்தாலும் செஞ்சுதான் ஆகணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இல்லீகல் இமிகிரன்ஸா இருந்தாலும் சரி, இமிகிரண்டா இருந்தாலும் சரி, ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லாத ஒருத்தவங்களுக்கு நான் வந்து ஐடி கார்டு கொடுத்துருவேன். அந்த ஐடி கார்டை வச்சுட்டு இப்போ ஒரு யூஎஸ் சிட்டிசனா இருந்தால் தான் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் லைப்ரரி, லோக்கல் பார்க்ஸ்லாம் வந்து போக முடியும் அந்த ஐடி கார்டு வச்சு தான். ஸோ அந்த மாதிரி ஐடி கார்டை நான் வந்து ஒன்று கொடுப்பேன். அந்த இல்லீகல் இமிகிரன்ஸாக இருந்தாலும் நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரம்ப் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாரு. ஏன்னா அப்படின்னா இல்லீகல் இமிகிரன்ஸ்னாலே அவருக்கு டிக்ஷனரியிலே பிடிக்காத வார்த்தை இல்லீகல் இமிகிரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் இருக்க அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாரு. ட்ரம்ப் அவங்க பார்த்தீங்கன்னா மம்தானி அவங்க வந்து ஒரு அரசியல்வாதியா இல்லாம பார்த்தீங்கன்னா ஒரு மதத்தையும் சேர்த்து முஸ்லீம் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தோட முரண்படுறாரு. உண்மையாலுமே ட்ரம்ப் அவங்க ஃபண்ட் நிப்பாட்ட முடியுமா அப்படின்னா இந்த ஹவுசிங் பண்றதுக்கு வந்து ஒரு சப்சிடி மாதிரி கொடுப்பாங்க. அந்த விஷயத்துக்கு ட்ரம்ப் அவங்க வந்து ஃபுல்லா நிப்பாட்ட முடியலன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஃபண்ட் தரணும்ல அந்த ஃபண்ட்லாம் வந்து டிலே பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி ஷட்டவுன்ல தான் இருக்கு. ஷட்டவுனை பத்தி இந்த சேனல்ல இன்னொரு வீடியோ போடுவோம், டீட்டெயிலாக போடுவோம். அந்த புது ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஃபண்டை வந்து நான் தர மாட்டேன் சொல்ல, இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம். ஆனா இந்த பழைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஃபண்ட் டிலே பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து ஃபண்ட் வந்து நான் டிலே பண்ணி கொடுக்கலாம். புதுசாக ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்கு அதே மாதிரி அது தடை பண்ணலாம். புதுசாக ஒரு ப்ராஜெக்ட்ஸ் நான் அப்ரூவ் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு தர வேண்டிய ஃபண்டை டிலே பண்ணி கொடுக்கலாம். இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அவர் வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் வந்து ஃபண்ட் தந்துதான் ஆகணும். லா என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஒழுங்கா இருந்தால் தான் ட்ரம்ப் அவங்களுக்கு நம்ம இருக்கக்கூடிய பேர் வந்து நல்ல பேராக இருக்கும். ஏன்னா 2020 பார்த்தீங்கன்னா பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் பண்ண ஒரு பிரச்சனைனால அவரோட ஆட்சியே வந்து கவிழ்ந்தது. அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் இது வந்து இந்த ஸ்டேட் சப்ஜெக்ட் குள்ள தான் வரும். அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் சப்ஜெக்ட் குள்ள தான் வரும். அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூயார்க் சிட்டி அப்படின்ற தாண்டி இந்த கிராம பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஹரிகேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த ஹரிகேன் வந்து வந்தது அப்படின்னா ஒரு சூறாவளி காற்று மாதிரி இந்த நிலப்பகுதியில் வரும். அதுல வந்ததுன்னா வீடு வாசல் எல்லாமே இந்த காத்து எடுத்துட்டு போயிடும். நம்ம ஊர்ல எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து காசு கொடுப்பாங்களோ அதே மாதிரி வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து காசு தருவாங்க. அந்த மாதிரி காசுலாம் வந்து நான் தர மாட்டேன். தந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1000 கோடி தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல நான் 100 கோடி தான் தருவேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணலாம். ஸோ மக்களாகிய நீங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம்.